ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இது வந்து ஒரு ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே விலாக் தான் கம்பைன் பண்ணி போடுறேன். 2 பார்ட்டாக நான் போட போகிறேன். ஏன்னா வந்து நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எல்லாருமே வந்து பஃபேலாம் போயிருந்தோம். ஸோ அது எல்லாமே ஒரே வீடியோவில் போட்டால் ரொம்ப பெருசாக இருக்கும். வர வழியில் வந்து நான் இந்த ஜெர்மனியோட அவுட்டோபான் வந்து எப்படி இருக்கும், அதில் பற்றின ஒரு சில விஷயங்கள்லாம் நான் பேசுகிறதுனால ஸோ இது 2 பார்ட்டாக நான் போடலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். நாளைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் அவங்கவுங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் டெசர்ட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் நான் வந்து கொஞ்சம் கப் கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செய்கிறேன். இது ரொம்ப ஈஸி தான். அதனால இந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 213 கிராம்ஸ் ஆஃப் ஆல் பர்பஸ் ஃப்ளார், அப்புறம் 165 கிராம்ஸ் ஆஃப் சுகர், 1/4 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர், 130 கிராம்ஸ் ஆயில், பட்டர், இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கணும். நீங்கள் வந்து ஆயில் அதிகமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பட்டர் அதிகமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். அதுக்கடுத்து அது ரெண்டுத்தையும் நல்லா மெல்ட் பண்ணதுக்கப்புறமா 1/2 கப் ஆஃப் மில்க், அப்புறம் 1/2 கப் ஆஃப் நல்லா கெட்டியான தயிர், அப்புறம் வந்து 2 முட்டை. ஸோ அதுலேயே வந்து வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் தனியாக. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகி வரணும். முட்டைலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிரேக் ஆகி வந்திருக்கணும். ஸோ கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கேக் வந்து ஒயிட்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லோவை ரிமூவ் பண்ணிவிட்டு எக் ஒயிட் இன்னும் கூட ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வெனிலா எசன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை ஆல்மண்ட் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை இன்க்ரீடியன்ஸோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா போதும். ரொம்ப வந்து அப்படியே பீட் பண்ணி கொடுத்துடாதீங்க. மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து அங்கங்கே அந்த ஒயிட்டாக மைதா மாவு தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா அவ்வளோதான், பேக்கிங் ட்ரேயில் வந்து நீங்கள் ஊற்றி வச்சிடலாம். ஸோ இந்த மாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் கப் கேக் ட்ரேவும் வரும். அதுக்கடுத்து இன்னொரு 6 பீஸ் எக்ஸ்ட்ரா வரும். இன்னொன்று, இந்த கப் கேக் வந்து இந்த ட்ரேயில் ஊற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நிறைய அப்படி நிரம்ப ஊற்றிடக்கூடாது. நான் எடுத்துருக்க அந்த கப்லேயே மெஷரிங் கப்பில் நான் வந்து 3/4 தான் ஊற்றுவேன், மீதியை வந்து நான் எடுத்துடுவேன். அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா தான் அது பேக் ஆகி கரெக்டாக வந்து அந்த ஃபுல் கப் கேக் வந்து அழகாக வரும். இல்லைனா அதையும் மீறி வெளியே வரும். ப்ளஸ் பேக்கிங் டைமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எனக்கு பேக் ஆகிற கேப்பில் நாங்கள் எப்பயும் ரெகுலராக ஒரு சீரீஸ் பார்ப்போம். ஸோ அந்த சீரீஸை பார்த்துக்கிட்டே நான் வந்து அப்படியே பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஃப்ராஸ்டிங்கு. இந்த ஃப்ராஸ்டிங்க்கு வந்து பட்டர் க்ரீமு. அந்த பட்டர் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் சீஸும் ஆட் பண்ணி பண்ணுவேன். ஏன்னா வந்து இதில் நம்ம பட்டர் மில்க் ஊற்றியோ இல்லை கர்டோ ஊற்றி நம்ம வந்து கப் கேக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து சீஸ் ஃப்ராஸ்டிங் போடுறோம். வெறும் பட்டர் க்ரீமாக இல்லாமல் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் புளிப்பு இருக்கும், இதுலேயும் கொஞ்சம் புளிப்பு இருக்கும். அந்த ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். வெறும் பட்டர் க்ரீம்னா ரொம்ப இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சுகர் வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு அளவு சொல்கிறேன், அந்த அளவு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 100 கிராம்ஸ் ஆஃப் பட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 145 கிராம்ஸ் ஆஃப் சுகரு, பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 to 80 கிராம்ஸ் ஆஃப் க்ரீம் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மெஷர்மெண்ட் இல்லாமல் தான் நான் போடுறதுனால நான் அப்படி இப்படியே போடுற மாதிரி உங்களுக்கு தெரியும். உங்களுக்காக தான் நான் இந்த மெஷர்மெண்ட் சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த மெஷர்மெண்ட் வச்சு பண்ணி பாருங்கள். க்ரீம் சீஸ் வேணும்னா நிறைய வேணும், உங்களுக்கு அந்த புளிப்பு வாசனை நிறைய பிடிக்கும் அப்படின்னா க்ரீம் சீஸ் நிறையாவும் பட்டரை கொஞ்சம் கம்மியாகவும் போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் பண்ணுவேன். க்ரீம் சீஸ் போட்டதுக்கப்புறமா ஓவர் பீட் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு அது கலந்து வந்துட்டால் போதும். இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வந்துட்டால் போதும். அதோடு அவ்வளோதான், நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த க்ரீமோட ரெசிபி. ஸோ இந்த க்ரீம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து கலர்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு பிங்க் அண்ட் ஒயிட் கலரில் தான் நான் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான் இது பண்ணுறதுக்கு. நீங்களும் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட் டைம் பிகினராக பண்ணுறீங்க அப்படின்னா. மீன்வைல் இது எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கும் வந்துட்டு அடுத்தடுத்து பாத்திரம் சேராது. ஏன்னா நான் பாத்திரம் க்ளீன் பண்ண பாத்திரம் எல்லாத்தையும் நான் டிஷ்வாஷரில் லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இல்லை, ஏன்னா நம்ம கேக் பண்ணும்போது நிறைய பாத்திரங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்பப்போ நம்ம டிஷ்வாஷரில் லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெளியில் நிறைய பாத்திரம் இருக்காது. இல்லைனா பண்ணி முடிச்சுட்டு திரும்பும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ பாத்திரம் இருக்கும்போது நெக்ஸ்ட் டைம் கேக் பண்ணணும்னு தோணவே தோணாது. ஸோ இதில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, நான் பிங்க் கலர் ஆட் பண்ண போகிறேன்ட்டு. ஸோ அந்த க்ரீம்லேருந்தே பாதி எடுத்து பிங்க் கலர் கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுறேன். ஸோ ரெட் கலரை கம்மியாக ஆட் பண்ணும்போது பிங்க் கலர் வந்துடும். நீங்கள் பிங்க்கே ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கலருக்காக நீங்கள் நிறைய எசன்ஸ் ஊற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த கலர் ஊற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கொஞ்சமாக கலர் போட்டால் போதும் அப்படின்றதுனால ரெட் கலரை வந்து ஒரு ட்ராப் ஊற்றினேன். ஸோ அது வந்து பிங்க்காக மாறிடுச்சு.
அதுக்கடுத்து இந்த மாதிரி இந்த ஃப்ரூட் ரேப்பர் எடுத்து இந்த க்ரீமை வந்து ஒரு லேயர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒயிட் க்ரீமை வந்து இன்னொரு லேயர் வச்சுக்கோங்க. ஸோ ஒயிட் க்ரீமையும் அதே மாதிரி இன்னொரு லேயர் வச்சிட்டிங்க அப்படின்னா இதை நம்ம ரோல் பண்ணி போடும்போது அழகான ஒரு டிசைன் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பண்ணும்போது வந்து என்னடா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ரோல் பண்ணிவிட்டு நம்ம வந்து பைப்பிங் பண்ணும்போது ரொம்ப அழகாக வரும். இந்த ஃப்ரூட் ரேப்பர் வந்து நான் மஸ்ட்டு இந்த மாதிரி டபுள் கலர் நீங்கள் பண்ணுறீங்கன்னா, சிங்கிள் கலர் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஃப்ரூட் ரேப்பர்லாம் தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரீமை வந்து பைப்பிங் பேக்குள்ளே போட்டு நீங்கள் வந்து பைப்பிங் பண்ணிடலாம். நான் டபுள் கலர் பண்ணணும் அப்படின்றதுனால நான் ஃப்ரூட் ரேப்பரில் போட்டு ப்ளஸ் நான் இந்த பைப்பிங் கவர் எடுத்து பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டபுள் கலராக வரும் அது அழகாக. ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈஸி தான். நம்மளுக்கு வந்து கஷ்டம்லாம் கிடையாது. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான இது நம்மளே பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியிலேருந்து கேக் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. வீட்லேயே நம்ம வந்து நல்லா கேக் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எந்த இன்க்ரீடியன்ஸ் வேணாலும் அதிகமாகவும் கம்மியாகவும் போட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பரான ஒரு கப் கேக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். வச்சுட்டு நாளைக்கு வரைக்குமே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து பார்த்தாலுமே அந்த மாய்ஸ்ட்னஸ் கொஞ்சம் கூட போகாது. இந்த க்ரீம் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். கப் கேக்லாம் பண்ணி முடிச்சுட்டு நாங்களும் அந்த சீரீஸ் எல்லாம் முடிச்சுட்டு தூங்கிட்டோம். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்பயும் போல் வழக்கமாக வாக்கிங்க்கு வந்தாச்சு. ஸோ நான் உங்களுக்கு அந்த செரி ட்ரீ காட்டுறேன்னு சொல்லி ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதுதான் செரி சீசன் முடிஞ்சிருச்சு. ஸோ சீசன் முடிஞ்சிட்டதுனால இந்த செரிஸ் எல்லாமே வந்து அந்த செடியிலேயே காஞ்சு போக ஆரம்பிச்சிருச்சு. இதில் இங்கே யாரும் பெருசாக பறித்து சாப்பிட மாட்டாங்கன்றதுனால இதெல்லாமே அப்படியே வேஸ்ட்டாக தான் போகும். எல்லாமே ஒன்று தரையில் விழுந்து அப்படியே கெட்டு போய் கிடக்கும். அப்படின்னா ஏதாவது சின்ன இந்த ஃபாக்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது வருதுன்னா அது தரையில் இருக்கிறத எடுத்து சாப்பிடும், அவ்வளோதான். மற்றபடி இந்த ட்ரீஸில் இருக்கிறதெல்லாம் அவ்வளோதான், வேஸ்ட்டு டோட்டலாக. அந்த ரெட்டாக இருக்கிறது எல்லாமே இன்னும் சாப்பிட்ற பதத்துக்கு தான் இருக்குது. அந்த பிளாக்காக மாறினது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சு. அதுக்கடுத்து மீதி எல்லாமே வந்து டோட்டலாக அப்படியே கருகி போயிடுச்சு. இந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா செரி ட்ரீஸ் தான் வச்சுருக்காங்க. தரையில் ஃபுல்லாக அப்படியே விழுந்து நடக்கிற பாதை ஃபுல்லாக வந்து தரையிலலாம் அப்படியே செரி தான் கடந்துச்சு. எல்லோரும் மிதித்து தரை ஃபுல்லாகவே செரிஸ் தான். ஸோ இந்த மரம் செரி, அது செரி எல்லாமே டோட்டலாக இந்த பக்கம் சுற்றி எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலுமே செரி தான். அப்புறம் அந்த பக்கம் கொஞ்சம் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பியர்ஸ் ட்ரீ அதெல்லாமும் இருக்கும். பட் அது பக்கம் உள்ளே போய் யாரும் பறிச்சுலாம் சாப்பிட மாட்டாங்க, அதுவுமே கெட்டு தான் போகும். ஸோ இதுதான் இங்கே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த செரிஸோட நிலமை. இது எல்லாமே வந்து போன வாட்டி நான் காட்டினேன் இல்லையா, அந்த ரோஸ் செடிங்க தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பூத்து இருந்தது எல்லாமே கொட்டிட்டு திருப்பி அடுத்த ஸ்டேஜில் இன்னொரு செட்டு பூக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஏரியாவில் வாக்கிங் போகிறதுக்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து என்ன கோதுமையா இல்லை வந்து மைதாவான்னு எனக்கு தெரியல. ஆனால் இது எல்லாமே விளைய வச்சுருந்தாங்க. இந்த சீசன் கரெக்டாக வந்து ஃபுல்லாக அறுவடை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இது எல்லாத்தையுமே. அப்புறம் இந்த ஃப்ளவர்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சீசனுக்கு வந்து இது அப்படியே சும்மா தரையில் வந்து காட்டு செடி மாதிரி முளைச்சிருக்கு. கலர் காம்பினேஷனே வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. நம்மளோட கப் கேக் மாதிரியே கலர் இருந்துச்சு, ஒயிட் அண்ட் பிங்க்கில். பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் ஃபுல்லாக அதை எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நம்ம ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில், இந்த ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு பிங்க் கலரில் ஒரு காட்டு செடி முளைக்கும். அதெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேஷனுக்காக வந்து புல்லுலேயே வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுவுமே வந்து இந்த ஊரில் இருக்கும் போல். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் போன வாட்டி காட்டின இந்த ஆப்பிள்ஸ் எல்லாமே நல்லா அப்படியே பெருசாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் சொன்னேன் இல்லையா பெரி சீசன் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பெரிஸ் எல்லாமே வந்து இந்த ஆரஞ்சு கலர்லேருந்து அப்படியே பிளாக் கலரில் மாற ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இது எல்லாமே அப்படியே சாப்பிட்றதுக்கு பதத்துக்கு வந்துடும். ஆக்சுவலி இந்த பிளாக்ல இருக்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சாப்பிட்லாம் எடுத்து, நாங்கள் எதுவும் பறித்து சாப்பிடல. இது காட்டில் முளைக்கிறதுனால குட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த முனிசிபாலிட்டி பார்த்திங்கன்னா இந்த ரோடு ஃபுல்லாக அழகாக வந்து இந்த சீசனுக்கு வந்து ரோஸ் ட்ரீ வந்து நட்டு வச்சுருந்தாங்க. இந்த சீசனுக்கு இல்லை, எல்லா சீசனுக்கும் இருக்கிறது தான். அது வந்து வின்டர் அப்போ பூத்து அது வந்து வரும். சம்மர் அப்போ பூத்து வரும். அழகாக இருக்குல்ல இந்த கலரு.
எல்லா கலர் ரோஸுமே அங்கே இருந்துச்சு. நம்ம ஊர்லலாம் ஒயிட் ரோஸ் வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் அவ்வளோவா கிடைக்கவே கிடைக்காது. நாங்கள் வந்து ரெட் ரோஸ் தான் வந்து நார்மலாக கிடைக்கிற ரோஸு. ஸோ இங்கே எனக்கு இந்த ஒயிட் ரோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப அப்படியே அழகாக இருந்துச்சு. நல்லா அடுக்கடுக்காக அப்படியே காட்டில் முளைக்கிற மாதிரி ரோட்லேயே. இதை வந்து டெய்லி தண்ணிலாம் ஊற்றிலாம் யாரும் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் நட்டு வச்சதோட அவ்வளோதான். மழை பெஞ்சு அதுவே வந்து நல்லா பூத்து வரும். அப்புறம் இது வந்து இந்த ஊரோட கல்றை பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவ்வளோ நீட்டாக எல்லோரும் வந்து சூப்பராக அந்த பக்கம் போகிறதுக்கு நம்மளுக்கு பயமே இருக்காது. ஆனால் இதுவே நம்ம ஊரில் இந்த சுடுகாடு பக்கம்லாம் போகணும் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு பயம் வரும். இங்கே வந்து நம்மளுக்கு அந்த பயம்லாம் இருக்காது. பார்க்கவே அது ஏன்னா அது வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அப்படியே ரொம்ப டெக்கரேஷன் திங்ஸ்லாம் வச்சு எல்லாருமே போய் அதில் வந்து பூலாம் நட்டு வச்சு அந்தளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நம்ம ஊரோட அடிப்பம்பு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் தண்ணிலாம் எதுவும் வராது போல். நாங்கள் போர்டு எழுதி வச்சுருந்தாங்க பக்கத்தில். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரோட கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளே இருந்திருக்கு போல் அந்த காலத்தில். அதை வந்து 2006 வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து இதை வந்து ஹெல்ப் பண்ணி இங்கே வந்து திருப்பி இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஜஸ்ட் அது ஒரு அழகு பொருள் மாதிரி அதை வந்து நட்டு வச்சுருந்தாங்க. இந்த விலாக் இதோட முடியுது. இந்த செரி ட்ரீஸ் இந்த ஆப்பிள் ட்ரீஸ்லாம் காட்டணுன்றதுக்காக தான் நான் இந்த விலாக் எடுத்திருந்தேன். நாளைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதில் வந்து நாங்கள் வந்து பஃபே போயிருந்தோம் இல்லையா, போயிட்டு வரும்போது அந்த அவுட்டபான் எல்லாத்தையுமே நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.